எப்படிண்ணா இருக்கு? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்குங்க. லப்பர் பந்து ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. சரி, நான் ஸ்கிரீன் பிளே எக்ஸ்ட்ரானரி எல்லாமே சூப்பருங்க. தியேட்டர்ல போய் பாருங்க. நல்லா இருக்கு. லப்பர் பந்து படம் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேர் காம்பினேஷனும் செம்மையா பண்ணிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. பிளாக் பஸ்டர் விட்டு. எங்க வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க எரிச்சு விடுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக ரொம்ப லவ்விங்காக அந்த மாதிரி இருக்கும். அண்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். இந்த படம் எங்கே போகுது அப்படின்ற மாதிரியே இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ஆப்வியஸ்லி கிளைமேக்ஸு. ஸோ ரொம்ப த்ரில்லிங்காக என்ன நடக்கும்ன்றது வந்து அப்படியே நம்ம பார்த்துட்டே இருப்போம். அந்த அளவுக்கு இருக்குது அந்த செகண்ட் ஹாஃப். ஸோ ஹீரோயினோட அம்மா போர்ஷன் எல்லாருமே சொல்கிறாங்க அவ்வளோ யூனிக்காக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீனிங் அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க இங்கே நின்றுட்டு இருந்தாங்க, விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஷீ நெயில்ட் இட் அந்த கேரக்டரை. அவங்க ரொம்ப நேரில் பார்க்கும்போது ரொம்ப யங்காக இருக்காங்க. ஆனால் அவங்க அம்மா கேரக்டர் ஐயோ நம்பவே முடியல. ஆனால் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க ரோலை. எனக்கு தெரிஞ்சு அவங்கள தவிர அந்த ரோல் வேறு யாருக்கிட்ட கொடுத்துருந்தாலும் அந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் இவங்களை பார்த்ததுனால நான் சொல்கிறேன், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக போகும். செகண்ட் ஹாஃப் வந்து எமோஷனலோட கனெக்ட் ஆகி போகும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நிறைய விஷயம் ரிலேட் பண்ணுவாங்க, கிரிக்கெட்டை தவிரன்னு நினைக்கிறேன். மேபி பசங்க ஃப்ரெண்ட்ஸாக வந்தால் படம் ஃபுல்லாகவே ரிலேட் பண்ணுவாங்க. ஸோ நான் அதை அப்படி பார்க்குறேன். கேஸ்ட்டை பற்றி அழகாக போர்ட்ரேட் பண்ணி அழகாக போட்டிருந்தாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? அது ரொம்ப அழகாக போட்டிருந்தாங்க ப்ரோ. எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி சொல்ல வரும்ல, அது ஸ்பாய்லர் ஆகிடும். ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே பார்க்கணும். அந்த ஒரு சில நுணுக்கங்கள்லாம் இருக்கும் படத்தில். அதெல்லாம் டெஃபினட்டாக யார் பார்த்தாலுமே அதை நோட் பண்ணுவாங்க. ரொம்ப அழகாக டெலிவர் பண்ணுறது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லைன்ற மாதிரி. ஏன்னா பாட்டு நிறையா இருக்காது இந்த படத்தில். ஒரே ஒரு லவ் சாங் இருக்கும். அதை தாண்டி பாட்டு ரொம்ப இருக்காது. காமெடி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி இருந்தாலுமே இது வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக தான் இருக்குது. ஸோ இப்படியும் ஒரு படம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். மேபி காமெடி இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாட்டு இருந்திருக்கலாம். நான் அதெல்லாம் கம்மியாக இருக்குன்னால அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். நல்லா இருந்தால் இன்னுமே நல்லா இருந்திருக்கும் படம். ஆனாலும் அதெல்லாம் இல்லைனாலும் ரொம்ப அழகாக இருந்தது படம். இந்த மூவி எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்க? 5க்கு 5 நான் கொடுப்பேன். ப்ளஸ்ஸாக என்ன இருக்குன்னா, பசங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் எடுத்திருக்காங்க படம். வேறு ஒன்றும் இல்லை. பசங்க வந்து ஒரே இது இல்லாமல் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பசங்களுக்கு வழி விடணும் அப்படின்ற ஒரு கணக்கு. யாரோட ஆக்டிங் நான் சூப்பராக? ரெண்டு பேர் ஆக்டிங்கும் மாசாக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் படத்தை தேட்டரில் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் பயங்கரமாக என்ஜாய் பண்ண முடியும். சூப்பராக இருக்குது படம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனஸ்ட்டாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குது, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேறு மாதிரி, செகண்ட் ஹாஃப் வேறு ஒன்றும் பண்ணுது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்து லேகாலாம் கிடையாது. சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் படம். நம்ம ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? என்னோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஹீரோ மட்டும் கிடையாது, சின்ன கேரக்டர் பண்ணியிருந்தா கூட அவர் கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் யாருமே எந்த இதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது படம், செமையாக இருக்குது. வேறு இந்த படத்துக்கு ரேட்டிங் கொடுக்கணுமா? என்ன ரேட்டிங்? 10க்கு 9.5 கொடுக்கலாம் சார். எல்லாமே நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது படம், தரமான படம். தேட்டரில் போய் பார்க்கணும். யாரோட ஆக்ட்? எல்லாமே ஒரே லெவல் சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. குறையெல்லாம் கிடையாது, எல்லாம் நல்லா நடிச்சிருக்கு. ஸ்டோரி வைஸ்ல ஸ்ட்ராங்காக பண்ணி சூப்பர் நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. தினேஷ் எல்லாம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஹரிஷ் கல்யாண் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. எங்கேயுமே போர் அடிக்கல. ஸ்பீடாக இருக்கு, ஜாலியாக இருக்கு, ஸ்பீடாக இருக்கு. காமெடி சீக்வன்ஸாக இதாக இருக்கா? காமெடியாக கதையோட ஒன்றியே தான் இருக்கு. தனித்துவம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீயா நானான்ற மாதிரி தான் இருந்தது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நாமன்ற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ அதுதான் முக்கியம். நீயா நானன்றதை தாண்டி நாமன்ற முக்கியனால படம் சூப்பராக போர் அடிக்காமல் என்ன சொல்லணுமோ அதை பக்காவாக சொல்லிட்டாங்க. அதுதான் ஒரு விஷயம். சூப்பராக இருக்குது பிரதர், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப பழைய படத்தோடு இந்த படத்தை ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டில் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இவங்க மட்டுமே விளையாடாமல் மற்றவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது இந்த இண்டஸ்ட்ரின்னு மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே தேவைப்படுது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கான சீனாக வந்து இது பண்ணுவேன். உள்ளேயுமே எல்லாருமே பக்காவாக கை தட்டினாங்க. அந்த சீனுக்கு எல்லாருமே கை தட்டினாங்க. ஆமாம், இருந்தது. லாஸ்ட்லாம் அது அந்த ஒரு ஓவருக்கு 15 ரன் அதெல்லாம் வந்து நீயா நானான்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் ஹரிஷ் கல்யாண் வந்து அந்த முன்னாடியே வந்து அவங்க விட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் வந்ததுனால நல்லா இருந்தது. செம்ம கேரக்டருங்க. எல்லாமே ஒரு பொண்ணுன்னா எப்படி இருக்கணுன்றது அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. இப்படிலாம் வாழணும், கணவருக்கு இப்படிலாம் செய்யணும், குடும்பத்துக்காக இப்படிலாம் வாழணும் அப்படின்றத அற்புதமாக பண்ணியிருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா லவ்வை தாண்டி இது ஒரு இன்ஃபர்மேஷன் மூவி இது, அதனால ரொம்ப நல்லா இருக்கு.
லாஸ்ட் சீன் நல்லா இருந்தது. ஏன்னா வந்து லாஸ்ட் சீனில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஜாதி இருக்கக்கூடாது, நம்ம தோத்தா கூட பரவாயில்ல, நம்ம ஜாதி பசங்க வந்து வெளியே நிற்கக்கூடாது, எல்லாரும் இருக்கணும், கிரிக்கெட்னா எல்லாருக்கும் பொது தானே, எல்லா துறையிலும் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. காமெடி போர்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எல்லாமே சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, எதுவுமே முகம் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோ ரெண்டு ஹீரோ ஆக்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு பேரும் நல்லா பண்ணியிருக்காங்க. யார் அதிகமாக ஸ்கோப்புள்ள கேரக்டர்? ரெண்டு பேருமே படத்தை தாங்கி பிடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம். லாஸ்ட் கிளைமேக்ஸ் 10 நிமிஷம் எங்கேஜா இருந்துச்சா? செம்மையாக இருந்தது, ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ தினேஷ் அண்ணா, ஹரிஷ் கல்யாணம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கேரக்டரை வந்து தூக்கி சாப்பிட்ருக்காங்க ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. வேற எந்த சீக்வன்ஸ் ரொம்ப ஆடியன்ஸ் கிளாப் பண்ணி என்ஜாய்? தினேஷ் அண்ணாக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும்போது ஆடியன்ஸ் தூக்கி சாப்பிட்றாங்க. ஒரே சவுண்டு தான். அந்த இடம்லாம் பார்க்கும்போது அப்படியே அதரும். அந்த விஜயகாந்த் சாரை நம்ம நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மியூசிக் சவுண்டு கேட்குற மாதிரிலாம். விஜயகாந்த் சார் மியூசிக் மட்டும் தான் எங்களுக்கு பேக்ரவுண்ட். அது பார்த்தோம். அந்த வைப் இருந்துச்சா? 2K கிட்ஸ்க்கு ஒரு வைப். 2K கிட்ஸில் பிரதர் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். 2K கிட்ஸ்லாம் இந்த படத்தை வந்து லவ்ல என்ஜாய் பண்ணுவாங்க, லவ் கிரிக்கெட்டில் என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து பார்க்கலாம். ஃபீலிங்கு, எமோஷனு, அந்த லவ், பிளேயிங் கிரிக்கெட்டு, அந்த இதோட மொத்தமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்கு, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவ்வளோதான். வேற என்ன ப்ளஸ் யூனிக் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ் அண்ணாவோட ஆக்டிங் பயங்கரமாக இருக்குது. ஹரிஷ் கல்யாண் அண்ணாவோட ஆக்டிங்கும் பயங்கரமாக, ரெண்டு பேருமே ஈக்குவலாக நடிச்சிருக்காங்க. ஆமாம். சாங் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து மாண்டேஜோட சாங்ஸ்லாம் வரும். ஃபுல்லாக மாண்டேஜ் சாங்ஸ் தான், தனியாக இதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக மாண்டேஜ் சாங்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஜிராசிரிக்கை சாங்கு, உசிரே சாங்லாம் வந்து செம்ம ரெஸ்பான்ஸ் தேட்டரில். ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3.54 கொடுக்கலாம். 4 கொடுக்கலாம். அப்படியே கிரிக்கெட் சீன் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நிறைய சீன் எடுத்தாங்க, பட் அதனால் வைக்க முடியாது. இது கரெக்டானது, ஆனால் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் கிரிக்கெட் சீன்லாம். சின்ன சின்ன கேரக்டராக பேசப்படுது அந்த படத்தில். எல்லா சின்ன கேரக்டரும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அம்மாவா வரக்கூடிய ஹீரோயின், அம்மாவா வரக்கூடிய அவங்க தான் பிரதர் வந்து ஃபுல்லாகவே படத்தை கொண்டு போகிறதே அவங்க தான். அவங்க இல்லைன்னா படம் இல்லை. அவங்க தான் படத்தை, யசோதா மேடம் தான் படத்தையே கொண்டு போகிறாங்க. மற்றபடி வேறு ஒன்று இல்லை. அவங்க இல்லைன்னா படம் ஒன்று. சிம்பிளாக ஹானஸ்ட்டாக இந்த படம் ஆடியன்ஸ்க்கு எப்படிப்பட்ட படமாக இருக்கும்? இந்த ஆடியன்ஸுக்கு வந்து இது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். இந்த படம் டெஃபினட்டாக ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப பிடிக்கும், லவ்விங்காக இருக்கும் இந்த படம். லவ்விங் அண்ட் என்டர்டெய்னிங் இந்த படம். நான் டாக் பண்ணுறேன். என்ன இருக்குது ப்ளஸ்ஸாக இந்த படத்தில் என்ன இருக்குது? கிரிக்கெட், அது போதும். கிரிக்கெட் இருக்குது அண்ட் கிரிக்கெட்டோட சேர்ந்து ஒரு லவ் ட்ராமாவும் இருக்குது. ஸோ அது அந்த காம்போ வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில். 2 ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஹீரோ பற்றி செப்பரேட்டாக சொல்லுங்கள், எப்படி இருக்குது? அட்டகத்தி தினேஷ் பற்றி சொல்லணும்னா அவருக்கு பயங்கரமான ஒரு ரோல் இந்த படத்தில். அவருக்கு எந்த அளவுக்கு கெத்தோ அதே அளவுக்கு கெத்து ஹரிஷ் கல்யாணுக்கும் இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப இங்கே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே. 2 பேருக்கு ஈக்குவலாக ஒரு ரோல் கொடுத்து அந்த ஈக்குவலான ரோலை வந்து ஒரே மாதிரி கொண்டு போகிறதுன்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு?